கடலூரை சேர்ந்த மாற்றுக் கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நாடாளுமன்றத்தில் 38 உறுப்பினர்களை வைத்து எந்த பணிகளையும் செய்யாமல் காலம் தாழ்த்தி வரும் விடியா திமுகவினர் தற்பொழுது 40 தொகுதியிலும் வெல்வோம் என்று வீர ஆவேசம் பேசி வருகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் விமர்சனம். எந்த திட்டமே தராம 3 வருஷம் ஓடிட்டீங்க. நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 38 MP வச்சிருக்கிறீங்க. திமுக 38 பேர் ஜெயிச்சாங்க. 38 பேர் ஜெயிச்சிட்டு அங்க போய் சீட்டை தேய்ச்சிட்டு இருக்கிறான். சீட்டு தேஞ்சு போச்சு. உட்காந்து ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு வர்றான் டெல்லி போய். இதுல ஸ்டாலின் சொல்றாரு 40 நம்ம ஜெயிக்க வேணுங்கிறார். 40 நம்ம ஜெயிக்க வேணும். 38 MP ஜெயிச்சே ஒண்ணு இல்ல, 40 ஜெயிக்க. நாடாளுமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர் மாபெரும் வெற்றி பெறுவார். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக கழக பொதுச் செயலாளர் பதவி ஏற்பார் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலே இங்க யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அதிமுக ஆட்சியில் சுதந்திரமாக பணியாற்றிய காவல்துறையினர் தற்போது விடியா திமுகவினரின் அடிமையாக பணியாற்றும் அவலம். விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடல். வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கையை கட்டியிருக்கான். இன்னைக்கு இருக்கிற போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் எல்லாம் என்ன பண்ற எல்லாம் திமுக அடிமையா இருக்கிறான். எவன் சுயமா வேலை செய்யணும். இன்னைக்கு யாருக்கு மக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கிறது. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை கூட விரைந்து முடிக்காமல் விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அலட்சியமாக செயல்படுகிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. திட்டங்களோட முடிக்கல. புதுசா ஒன்றும் பண்ணாடி பரவாயில்ல, நம்ம கொண்டு வந்ததே முடிக்கல. இதை திமுக. அரசு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி வழங்கப்படுவது போன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்குவது குறித்து வரும் சட்டமன்ற குழுவில் பேசுவேன். முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். கடலூர் பூ ஆதிவராகநல்லூரில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட மறுக்கும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர். கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை. ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் இன்று மீண்டும் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் அதிமுக குழு கருத்து கேட்பு. விழுப்புரம் மற்றும் சேலம் மண்டலத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்தனர். அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். உட்கட்சி தேர்தல் முடிவுகள் வெளியாகி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதால் தலையிட முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம். திமுக ஆட்சியில் புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் முறைகேடு நடைபெற்றதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் நடந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். புதிய தலைமைச் செயலக முறைகேடு வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக FIR பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது வழக்கை வாபஸ் பெற முயற்சி. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துவிட்டு தற்போது முகாந்திரம் இல்லை என கூறி வழக்கை திரும்ப பெறுவது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் வாரிசு அமைச்சர் நிகழ்ச்சியில் வீடுகளை இழந்த மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புளியந்தோப்பு பகுதியில் வீடுகள் ஒதுக்க அதிகாரிகள் 10 லட்சம் ரூபாய் கேட்பதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் பயிர் காப்பீட்டிற்கான பரிசோதனையை காலதாமதமாக செய்யும் அதிகாரிகள். நெற்பயிர் சேதமடைந்த போது எங்கே இருந்தீர்கள் என விவசாயிகள் சரமாரி கேள்வி.
சென்னை அமைந்த கரையில் ஓடிக்கொண்டிருந்த மாநகர பேருந்தில் இருந்த ஓட்டையில் இருந்து பெண் பயணி கீழே விழுந்ததால் அதிர்ச்சி. விடிய அரசின் போக்குவரத்து துறை அலட்சியத்தால் பெண் பயணி காயமடைந்த அவலம். நீங்க பார்க்கும்போது செக் பண்ண மாட்டீங்க வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லுங்க. மூலையில நீங்க வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பேருந்து நிலைய அஸ்திவாரத்தில் அலட்சியம். கான்கிரீட் தூண்கள் முறையாக அமைக்கப்படாததால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி. காற்று இல்லாத 3 சக்கர சைக்கிள்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய திருவண்ணாமலை ஆட்சியர். சைக்கிள்கள் துருப்பிடித்திருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் வேதனை. திருப்பூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்று கூறி நூதன கொள்ளையில் ஈடுபட்ட போலி பத்திரிகையாளர் உட்பட 3 பேர் கைது. விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் குற்றச் சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். மன்னார்குடி அருகே புதுமண தம்பதி வீட்டில் 50 சவரன் நகை 2.5 லட்சம் ரொக்கம் திருட்டு. நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் விடியா அரசின் ஏவல் துறை திணறல். வேடசந்தூர் அருகே தனியார் ஏடிஎம் மையத்தில் எடுக்கப்பட்ட 4000 ரூபாய் பணம் அனைத்தும் கிழிந்த தாளாக வந்ததால் நூற்பாலை ஓட்டுநர் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு டோல்கேட் பகுதிகளில் விற்கப்படும் மினரல் வாட்டரில் மிதக்கும் பூஞ்சை மற்றும் பிளாஸ்டிக் துகள்கள். தரமற்ற மினரல் வாட்டரை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை ஐஐடியில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு இடஒதுக்கீடு. துறை ஒன்றுக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. அஜித் பவார் தரப்பே அசல் தேசியவாத காங்கிரஸ் கட்சி என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை சொந்தம் கொண்டாட சரத் பவாருக்கு உரிமை இல்லை என விளக்கம். பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி.